சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சன்னா மசாலா வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக என்னோட ஸ்டைலில் சன்னா மசாலா ரெசிபி எப்படி செய்து பார்க்கலாமா. ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் இல்லைனா பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு முழு கரம் மசாலா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளிலாம் இந்த அளவு வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ஒன்றோட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அளவு சின்ன வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான உப்பு, 1 கைப்பிடி அளவு சின்னாவை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் அதிகமாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கிரேவி நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் 1 ஸ்பூன் கண்டென்ஸ் மில்க் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சப்பாத்தி, ஃபுல்கா, பூரி எல்லாத்தையோடய சர்வ் பண்ணுங்கள். செம்ம